அன்பான குழந்தைகளே, உங்களுக்கெல்லாம் ஒரு வணக்கம். இந்த புதிய புத்தாண்டிலிருந்து அழகான சின்ன சின்ன கதைகளை உங்களுக்கு இந்த பாட்டி சொல்லப் போகிறேன். இந்த கதைகள் எல்லாம் உங்களுக்கு வெகு அழகான அனுபவங்களையும் கருத்துக்களையும் கற்றுத்தரும். முதலில் நாம் பார்க்க போவது ஒரு தவளையின் கதை. இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் தெரியுமா? கதையை பார்ப்போம். ஒரு ஏரியில் தவளைகள் எல்லாம் குடியிருந்தன. மிகுந்த சூரிய வெளிச்சத்து பட்டதினால் அந்த ஏரி வற்ற ஆரம்பித்து விட்டது. மழையும் இல்லை. அதனால் தவளைகள் எல்லாம் ஒன்றொன்றாக வேறு வேறு இடங்களுக்கு செல்ல ஆரம்பித்து விட்டன. அதில் இருந்த ஒரு தவளை மெதுவாக தத்தி தத்தி போய் ஒரு கிணற்றில் விழுந்தது. அந்த கிணற்றில் நிறைய தவளைகள் இருந்தன. இந்த புதிய தவளையை பார்த்தவுடன் அந்த அழகான கிணற்று தவளைகள் எல்லாம் இதை கூட்டு கொண்டு சந்தோஷமாக விளையாட ஆரம்பித்தன. தங்கள் பொந்துகளில் ஒளித்து வைத்திருந்த சின்ன சின்ன ஆகாரங்களை எல்லாம் அதுக்கு கொடுத்தன. சந்தோஷமாக எல்லோரும் கிணற்றில் இருந்தார்கள். நாட்கள் செல்ல செல்ல மற்ற தவளைகள் எல்லாம் இதை கேட்டது. நீ எங்கிருந்து வந்தாய், எப்படி வந்தாய் அப்படின்னு. உடனே இந்த சின்ன தவளை சொல்லிட்டு, நான் ஏரியில இருந்தேன். ஏரினா என்னன்னு கேட்டது. ஏரினா இதை விட பெரிய தண்ணி இருக்கிற இடம் அப்படின்னு. அப்படியா, நாங்கள் அதெல்லாம் கேட்டதே இல்லையே, நீ பொய் சொல்ற அப்படின்னு. நான் பொய் சொல்லலை. ஏரின்னு ஒன்று இருக்கு, அதில் எப்பவும் தண்ணி இருக்கும். ஆனால் சீசன் சேஞ்ச் ஆனதுனால இந்த மாதிரி தண்ணி எல்லாம் வற்றி போயிடுத்துன்னு நான் இங்கே வந்துட்டேன். அப்படியா, ஏரியில் வேற என்னெல்லாம் இருக்கும்? ஆமைகள், மீன்கள், முதலைகள் எல்லாமே இருக்கும். எல்லாம் நம்மள மாதிரி நீரில் உயிர் வாழும் எல்லாமே இந்த ஏரியில தான் இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் இதை நம்பவே மாட்டோம். ஏரின்னு ஒன்று உலகத்தில் கிடையவே கிடையாது. நாங்கள் இருக்கிற இந்த கிணறு தான் உலகத்திலேயே பெரிய தண்ணி இருக்கிற இடம்னு எல்லா தவளையும் கூப்பாடு போட்டுது. இந்த தவளை மறுபடியும் அதுகளுக்கு எல்லாம் சொல்லி பார்த்தது. இல்லை, ஏரின்னு இருக்குப்பா, நீங்கள் இதுக்குள்ளேயே வாழறதுனால உங்களுக்கு தெரியல. ஆனால் வெளி உலகம்னு ஒன்று இருக்குது. இல்லை, நீ சும்மா பொய் சொல்கிற. நாங்கள்லாம் உனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து கவனிச்சுக்கிறோம். எங்களோட இருக்கணுங்கிறதுக்காக நீ நிறைய பொய் சொல்கிறேன்னு சொல்லி இது ஒரு பெரிய வாக்குவாதமாக மாறிடுது. பார்த்தது இந்த தவளை. தினம் இந்த மற்ற தவளைகள்கிட்டெல்லாம் நம்மளால பேச முடியாது. இவர்கள்கிட்டெல்லாம் நாம் வாதாடவும் முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கிணற்றுக்குள் யாரோ தண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு பக்கெட்டை போட்டான். அந்த பக்கெட்டுக்குள்ள ஜம்ப் பண்ணிட்டு இந்த தவளை வெளியில போயிடுச்சு. அதுக்கப்புறம் மற்ற தவளைகளை பார்க்க இது வரவே இல்லை. குழந்தைகளே, இதுலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. முட்டாள்களிடத்திலும் மூடர்களிடத்திலும் நாம் நம்மளோட கருத்துக்கள், நம்மளுடைய அனுபவங்கள் இதையெல்லாம் நம்ம பகிர்ந்து கொள்வது, அதாவது ஷேர் பண்ணிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. யார் நம்மளை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் நம்ம நம்மளுடைய அனுபவங்களையும் சந்தோஷங்களையும் ஞாபகங்களையும் சொல்லிக்கொள்ள முடியும். ஆகவே கிணற்று தவளை போல் வாழக்கூடாது. பரந்து விரிந்த ஞானம் வேண்டுமென்றால் அனுபவம் ரொம்ப முக்கியம். எல்லாரோடையும் பழகும்போது தான் நமக்கு சிறந்த அனுபவங்கள் கிடைக்கும். புரிந்ததா குழந்தைகளே? தவளை கதை இன்றைக்கு. நாளைக்கு நாம் மற்றொரு கதையுடன் சந்திப்போம். வணக்கம். அப்புறம் நாம் இந்த கதையோட ஒரு சின்ன அழகான தமிழ் ஸ்லோகமும் கற்றுக்கிறோம். இது பிள்ளையார் விநாயக பெருமான் மேலே இருக்கிற அழகிய தமிழ் ஸ்லோகம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. வணக்கம்.